அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டெல்லியில் மதராசி குடியிருப்பு விவகாரம் தொடர்பாக டெல்லி முதலமைச்சர் ரேகா குப்தாவுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பாரி கார்த்திக் இணைப்பில் இருக்கிறார். பாரி கார்த்திக், வணக்கம். இந்த விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன்னுடைய கடிதத்தில் என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டிருக்காரு? முழு விவரம். வணக்கம். டெல்லியில் இருக்கக்கூடிய தமிழர்கள் வாழும் மதராஸ் குடியிருப்பு பகுதியில் 370 வீடுகள் இடிக்கப்பட்டிருக்கின்றன. அது அரசு இடத்தில் இருப்பதாக கூறி அந்த வீடுகள் முழுவதுமாக இடிக்கப்பட்டிருக்கின்றன. இதனால் அங்கு வாழ்ந்த தமிழர்களுடைய வாழ்வாதாரம் மிகவும் பாதிப்படைந்திருக்கிறது. அதற்காக முதலமைச்சர் அவர்கள் டெல்லி முதல்வருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தை திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் டி.ஆர். பாலு வழங்கியிருக்கிறார். அதன் அடிப்படையில் மதராசி குடியிருப்பு இடிக்கப்பட்டதால் 370 குடும்பத்தினர் வீடுகளை இழந்து வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்க வருவதாகவும் அவர்களுக்கு வேறு இடங்களில் இடம் தர வேண்டும் என்றும் தற்போது அந்த கடிதத்தில் குறிக்கப்பட்டிருக்கிறது. டெல்லியில் தமிழர்கள் பிரச்சனை குறித்து டெல்லி முதல்வருக்கு தற்போது முதலமைச்சர்கள் கடிதம் எழுதியதை அந்த டி.ஆர். பாலு அவர்கள் நேரடியாக கொடுத்து தன்னுடைய கவலையும் முதலமைச்சர்கள் அந்த கடிதத்தின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். அந்த கடிதத்தில் மதராஸ் குடியிருப்பு இடிக்கப்பட்டதை சுட்டிக்காட்டி டெல்லி முதலமைச்சர் ரேகா குப்தாவிற்கு முதலமைச்சர் எழுதிய கடிதத்தில் 370 குடும்பங்கள் இதனால் வாழ்வாதாரத்தை இழந்து பாதிக்கப்படுவதாகவும் அவர்கள் நகர்மயமாக்கல்